السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيم تكريم خبرا وآمرا: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. وقال الله تعالى عز وجل: لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله مولانا العلي العليم. وقال نبينا حبيبنا خاتم الأنبياء محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم: لكل نبي دعوة مستجابة قد دعاها لأمته وإني خبأت دعوتني شفاعتي لأمتي يوم القيامة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العليم، صدق الرسول النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وربي تمم بالخير والسعادة وبك نستعين اللهم يا فتاح. அல்ஹம்துலில்லாஹ், சகலோடி படைப்பினங்களையும் படைத்து சதா காலமும் அந்த படைப்பினங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. மேலும் சத்திய தூதுவர், சன்மார்க்க போதகர், புரட்சி வித்தகர், பூமா நபி பெருமான், காத்தமுல் அம்பியா, சர்தாரே ஆலம் ஷஃபீல் முதுநபீன், மக்கத்து வேந்தர், மதீனத்து பேரரசர் நபி முஹம்மது முஸ்தபா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த உம்மத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிந்தானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், இறைநீசர்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த சபையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், யாரெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் கேட்கக்கூடிய இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கரிசனமும் ஈடேற்றமும் சலாமத்தும் என்றென்றும் குறைவில்லாமல் நின்று மட்டுமாக ஆமீன். சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதம் நிறைந்த பரக்கத்தான வசந்தத்திலும் வசந்தமான அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உதித்த தினமான ரபீல் ஆஹிர் அவ்வல் மாதத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரபீல் அவ்வலினுடைய கடைசி தருவாய் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் ரபீல் ஆஹிர் என்று சொல்லக்கூடிய கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவருடைய புகழ் மாலை ஓதக்கூடிய ரபீல் ஆஹிருடைய பிறையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ல ஜல்ல ஷானஹு தஆலா
நமக்கு கோடான கோடி நியமத்துகளை, அருட்கொடைகளை, பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை நமக்கெல்லாம் ஈமான் என்று சொல்லக்கூடிய, ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேரான வழியினுடைய பாதையை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை எப்படி முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, நம்முடைய இறுதி மூச்சும் கலிமாவோடு ஈமான்தாரிகளாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 பிரிவினர்களை பற்றி சொன்னாங்க. ஒரு கூட்டம் இஸ்லாமியர்களாக பிறப்பார்கள், இஸ்லாமியர்களாக வாழ்வார்கள், இஸ்லாமியர்களாக மௌத்தா போவார்கள். இது ஆக சிறந்த ஒரு உம்மத்தினுடைய அடையாளம். இன்னொரு கூட்டம் இருக்குது, காஃபிர்களா பிறப்பாங்க, காஃபிர்களா வாழ்வாங்க, காஃபிர்களாக மௌத்தா போவாங்க. இவர்கள் எல்லாம் காலிதீன ஃபீஹா, நரகத்தில் நிரந்தரமா இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காஃபிர்களா பிறப்பாங்க, காஃபிர்களா வாழ்வாங்க, ஆனா மௌத்தாகக்கூடிய நிலையில அல்லாஹ் ஜல்ல ஷனஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தையும் அவர்கள் மீது பொழிந்து அவர்களுக்கெல்லாம் ஈமானை கொடுத்து முஸ்லிமா மௌத்தா போயிடுவாங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! காஃபிரா பிறந்து காஃபிரா வளர்ந்து முஸ்லிமா மௌத்தா போறது மிகப்பெரிய பாக்கியம். ஆனா 4வது ஒரு கூட்டத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம்களாகவே வாழ்ந்து ஆனால் மரணிக்கக்கூடிய ரீதியில் அல்லாஹ் அக்பர் ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த நூறானியத்தை தன்னை விட்டும் சென்று ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேரான பாதை விட்டும் தவிர்ந்து வலாலத்துல குஃப்ரியத்துல போய் காஃபிராக மரணிப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள்தான் கூட்டத்திலே ஆக மோசமான கூட்டம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷனஹு தஆலா ஈமானோடு பிறக்க செய்திருக்கிறான். ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இறுதி மூச்சும் ஈமானோடு ஷஹாதத்துடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாய் முடிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு நம்ம ரூஹு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்கு குறித்தான தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு அளவு கடந்த பாசம், அளவு கடந்த நேசம், அளவு கடந்த பிரியம் வைத்திருந்தார்கள். அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எந்த அளவுக்கு நம் மீது ரசூலுல்லாஹ் பேராசை கொண்டிருந்தார்கள் தெரியுமா? உங்களிடத்தில் ஒரு நபி வந்திருக்கிறார்கள், அழகான ஒரு வழிமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடத்திலிருந்தே உங்களுடைய உம்மத்திலிருந்தே ஒரு நபரை நாம் தேர்வு செய்து நபியாக அனுப்பி அந்த நபி உங்கள் மீது எந்த அளவு பாசம் வைத்திருக்கிறார் தெரியுமா? ஹரீசும் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். மிகவும் பேராசை கொண்ட நபி. என்னுடைய உம்மத்துமார்கள் யாரும் நரகத்திற்கு சென்று விடக் கூடாது, யாரும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, யாரும் அல்லாஹ்வுடைய தண்டனையை சுவைத்து விடக்கூடாது, எப்படியாவது சொர்க்கம் சென்று விட வேண்டும், எப்படியாவது நல்லவர்கள் செய்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் பெற்று அவர்கள் எல்லாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் மீது பேராசை கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் ஒரு அன்பு வைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த அன்பு என்பது இருபுறத்திலும் இருக்கணும். அந்த அன்பு தான் ஒரு சிறந்த அன்பு. இப்ப தாய் தன்னுடைய பிள்ளை மீது வைக்கக்கூடிய அன்பு, கணவன் தன் மனைவி மீது வைக்கக்கூடிய அன்பு, மனைவி தன்னுடைய கணவன் மீது வைக்கக்கூடிய அன்பு, பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தை மீது வைக்கக்கூடிய அன்பு, காதலன் காதலை மீது வைக்கக்கூடிய அன்பு, இதுவெல்லாம் இந்த உலகத்தோடு முடியக்கூடிய அன்பு. ஆனால் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு என்பது அல்லாஹ் அக்பர், அதுதான் ஈமானுடைய அடையாளம். ஹுப்புன் நபி, அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுவது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்கள் மீது நேசம் கொள்வது நம்முடைய ஈமானுடைய உச்சகட்டம் என்பதாக முஃபஸ்ஸீரீன்கள் விளக்கம் தர்றாங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் நம் மீது எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்காங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் பொழுது, என்னுடைய உம்மத்துமார்கள் யாரும் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, எல்லாருமே சொர்க்கம் போகணும், எல்லாருமே கலிமா சொல்லணும், எப்படியாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி என்னோடு சேர்ந்து என்னுடைய உம்மத்துமார்கள் சொர்க்கம் சென்று விட வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நீண்ட கால ஆஜத்தான் ஆவலாக இருந்துச்சு. அப்படி ரசூலுல்லாஹ் மீது வைத்த பிரியம் இருக்குதே, அளவு கடந்த பிரியம். ஒரு போர், கந்தக் யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்ல எதிரிகள் வந்து நம்ம தாக்க வர்றாங்க என்பதற்காக வேண்டி மதீனாவை சுற்றி மிகப்பெரிய
பள்ளம் தோண்டப்படுது, குழி வெட்டப்படுது. அந்த குழிக்கு பேரு அகல் யுத்தம் என்று சொல்லுவாங்க. அந்த அகல் போர் தோண்டும் பொழுது எல்லா சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, அந்த பள்ளத்தை தோன்றாங்க. ரசூலுல்லாஹ் என்பவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி, தலைவர், அவங்க பாட்டுக்கு ஜம்முன்னு இருக்கலாம். ஆனா அவங்களும் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சக தோழர்களோட என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுக்கு உதவி செய்யறாங்க, மண்ணள்ளி போடுறாங்க, சுமைகளை தூக்குறாங்க, தானும் வேலை பார்க்குறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் வேலை பார்க்கும் பொழுது ஒரு சஹாபி எங்கேருந்து வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், கடுமையான பசியா இருக்கு யார் ரசூலுல்லாஹ், கடுமையான பசியா இருக்கு யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய பசியினுடைய கொடுமை தாங்க முடியல யார் ரசூலுல்லாஹ் என்று தன்னுடைய மேல் சட்டையை தூக்கி காட்டுறாங்க. வயிற்றுல ஒரு கல்லை வைத்து கட்டி இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். வயிற்றுல ஒரு கல்லை வைத்து கட்டி இருக்கிறாங்க. கல்லை வச்சு இறுக்கி கட்டும் பொழுது என்ன செய்யப்படும், பசி இறுக்கி பிடிக்கப்படும். அதனால இறுக்கி கட்டியிருக்கிறாங்க. யார ரசூலுல்லாஹ், கடுமையான பஞ்சமா இருக்கு யார ரசூலுல்லாஹ், ரொம்ப பசி தாங்க முடியல யார ரசூலுல்லாஹ், அதனால வயிற்றுல கல்லை கட்டியிருக்கிறேன் யார ரசூலுல்லாஹ் என்று தன்னுடைய மேல் சட்டையை தூக்கி காட்டும் பொழுது அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வயிற்றை தூக்கி காட்டுறாங்க. 2 கல்லை வைத்து ரசூலுல்லாஹ் கட்டியிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அவர்களும் அந்த கஷ்டத்தை அனுபவித்தார்கள். தன்னுடைய உம்மத்துக்காரமார்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, அந்த கஷ்டத்திலும் தன்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆசை. எந்த நிலை வந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாங்க. சௌரு குகையில ரசூலுல்லாஹும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹும் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு போகும் பொழுது மக்கத்து காஃபிர்களுடைய எதிரிகளிடத்தில் தப்பிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, சௌரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹும் சௌரு குகை உள்ள இருக்கிறாங்க. ஆனா சின்னோடு கொண்டுதான் கொஞ்சம் எதிரிகள் தாழ்ந்து குனிஞ்சு பார்த்தாங்க என்று சொன்னால் உள்ள இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹு மாட்டிக்கிடுவாங்க. இதனால அபூபக்கர் என்ன செய்யறாங்க, ரொம்ப பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. எதிரிகள் கீழே குனிஞ்சு பார்த்துருவாங்களோ, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதோ கஷ்டம் வந்துருமோ, ரசூலுல்லாஹ் ஏதாவது செஞ்சிருவாங்களோ என்று அபூபக்கர் ரலியல்லாஹு பயப்படுறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபூபக்கர் லா தஹஸன் இன்னல்லாஹ் மானா, அபூபக்கர் ரலியல்லாஹு கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு ஆறுதல் சொன்னாங்க. இது ஒரு புறம் இருக்க, பத்ர் போர்க்களம். இது பத்ர் போர்க்களம். 1000த்திற்கும் மேற்பட்ட எதிரிகள் நம்மளை சூழ்ந்து நிற்கிறாங்க. வெறும் 313 சஹாபாக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நிலைமை. வெறும் 313 சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சஜிதால கிடந்து அழுகுறாங்க. சஜிதாவிலேயே இருக்கிறாங்க. சஜிதால கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்திராங்க. யா அல்லாஹ், இன்று எங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய சாம்ராஜ்யத்தை அழித்து விடுவார்கள். யா அல்லாஹ், இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், முழுமையான முறையில் எங்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ் என்று சஜிதாவில் கிடந்து அழுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே ரசூலுல்லாஹ்ட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய துஆவை கபூல் செய்து விட்டான், அல்லாஹ் உங்களுடைய ஹாஜத்தை ஏற்றுக்கொண்டான், இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இஸ்லாமியர்களான நமக்குத்தான் முழுமையான வெற்றி என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. எப்ப ரசூலுல்லாஹ் சௌரு குகையில அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஆறுதல் செஞ்சாங்க. யாருக்கும் பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், எதிரி நினைச்சு நீங்க பயப்படாதீங்க என்று அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஆறுதல் சொன்னார்கள். ஆனால் பத்ர் களத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஆதரவு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். உங்களுடைய துஆவுடைய சஜிதாவுடைய துஆவை, உங்களுடைய ஹாஜத்தை உங்க ரப்பிடத்தில் நீங்கள் கையேந்து மன்றாடி துஆ செய்வதை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். நிச்சயம் உங்களுடைய துஆவை கபூல் செய்வான், நாளைய தினம் நமக்கு தான் வெற்றி என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்றாங்க. காரணம் என்ன, தனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய உம்மத்திற்கு எந்த கஷ்டம் வந்து விடக்கூடாது. எல்லா நிலையிலும் ரசூலுல்லாஹ் கஷ்டம் கொடுத்தாங்க. மக்காவிலும் சரி, மக்காவிலிருந்து வரக்கூடிய நிலையிலும் சரி, பல்வேறு விதமான துயரங்கள் நமக்கெல்லாம் தெரியும். தாயிஃப் நகரத்துல அல்லாஹ் அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதுடைய கலிமா என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ கலிமாவை எடுத்து வைப்பதற்காக வேண்டி மக்களிடத்துல போய் என்ன செய்யறாங்க, கலிமாவை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யல, கலிமாவை ஏற்றுக்கொள்ளல, ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, கல்லாலும் சொல்லாலும் அடித்து விரட்டினாங்க. அந்த இடத்துல மலக்குகளுடைய தலைவராக திகழக்கூடிய மலக்கு வர்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, மலைகளின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த மலக்கு வர்றாங்க.
யா ரசூலல்லாஹ், நீங்கள் உத்தரவு தாருங்கள், நீங்கள் அனுமதி கொடுங்கள், இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை, இந்த ஊரை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நசுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறோம், உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது, அமைதியா இருங்க, அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான், இவர்களை கொண்டு அல்லாஹ் சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, மக்கால இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில மக்கா வாசிகள் ரசூலுல்லாஹ் மீது அந்த மலக்குடலை ரசூலுல்லாஹ்வின் மீது போட்டு தொழுகையிலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு மூச்சு இறைத்து கொலை செய்யக்கூடிய அந்த திட்டத்தை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ் மரணிக்க செய்ய பார்க்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட கஷ்டம் கொடுத்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தள்ளினாலும், ஷாபி அபி தாலிப் மக்கா விட்டு மக்கா விட்டு என்ன செய்யறாங்க, ஒதுக்கி வைக்கப்படுறாங்க, தன்னுடைய குடும்பத்தாரோடு ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, உடுத்த உடை இல்லை, இருக்க இடம் இல்லை. அல்லாஹ் அக்பர். இன்னும் இந்த அளவுக்கு ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்கன்னு சொன்னா, நாங்கள் இலை தலைகளை சாப்பிட்டு கொண்டு நாங்கள் ஆடு மாடு ஒட்டகம் என்று அவர்கள் விடக்கூடிய அந்த மலத்தை போல நாங்கள் மலம் கழித்தோம், ஆட்டினுடைய அந்த மலத்தை போல நாங்கள் மலம் கழித்தோம். அந்த அளவிற்கு எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தாங்க. எப்படி கஷ்டம் வந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, அதற்காக வேண்டிய ரப்பிடத்தில் இவர்கள் அழித்து விடு என்று கேட்கல, இவர்களை கஷ்டப்படுத்தி விடு என்று கேட்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி நபியின், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனுப்பி வைத்த அத்துணை நபிமார்களுக்கும் தஅவத்தும் முஸ்தஜாபத்தும், அற்புதமான ஒப்புக்கொள்ளப்பட்ட அல்லாஹ் அவர்கள் துஆ செய்தார் என்று சொன்னால் உடனே அல்லாஹ் கபூல் செய்து விடுவான். அப்படிப்பட்ட விசேஷமான துஆக்களை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். விசேஷமான துஆக்களை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் அந்த நபிமார்கள் எல்லாம் வகது தஆஹா, அவர் அந்த பூமி இருக்கக்கூடிய நிலையிலேயே அவர் எல்லாம் துஆ செஞ்சிட்டாங்க. எதுக்காக தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லாம் அழிச்சாட்டியம் பண்றாங்க யா அல்லாஹ், நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க யா அல்லாஹ், நீ கொடுத்த வேதத்தை நம்ப மாட்டாங்க யா அல்லாஹ், என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யா அல்லாஹ், சத்திய மார்க்கத்தை மறுத்து அவர்கள் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அது மட்டும் இல்ல உன்னையும் இன்னையும் ஏசி திட்டு தீக்கிறாங்க யா அல்லாஹ், ரப்பி லா ததர்னி ஃபர்தன். யா அல்லாஹ், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்துல துஆ செய்றாங்க, ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா, யா அல்லாஹ், இந்த காஃபிர்ன ஒருத்தனை கூட விட்டுறாத, ஒருத்தனையுமே விட்டுறாத, எல்லாத்தையுமே அழிச்சு தள்ளிறியா அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய வெள்ள புரியலத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த கப்பல்ல வெறும் 80 நபர்கள் தான் ஏறிக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றவங்க. அல்லாஹ் அக்பர். 950 வருடங்கள் அழைப்பு பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு ரசூலுல்லாஹ் எத்தனை வருஷம் அழைப்பு பண்ணி கொடுக்குறாங்க? வெறும் 63 வருடங்கள். ஆனால் 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த மார்க்கத்தை பற்றி எத்தி வைக்கிறாங்க. ஆனால் வெறும் 80 சொச்சு நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உம்மத்துமார்கள் மிகப்பெரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் கஷ்டத்தை கொடுத்தாங்க, மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தாங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள். அப்போ அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் யாரையும் விட்டாதே யா அல்லாஹ், எல்லாத்தையுமே அழிச்சிரு. ஃபிரௌனை அழிச்சிரு, ஃபிரௌனுடைய குடும்பத்தாரையும் அவருடைய சந்ததியையும் அழிச்சிரு யா அல்லாஹ் துஆ செய்றாங்க. அது துஆ இல்ல, பதுவா. அல்லாஹ் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் அந்த நைல் நதியிலேயே புதைக்க செய்துவிட்டு ஃபிரௌனை இந்த உலகத்திற்கு வல்யோமுன் நஜ்ஜி வதனிகளை தக்வலிமன் கல்பக ஆயா, ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் கைப்பற்றி மியூசியத்துல மிஸ்ர் தேசத்துல வச்சு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இவன் தான் ஃபிரௌன், இவன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தான். அன ரப்புகுமுல் அலா, நான் தான் உயர்ந்த ரப்பு என்று சொன்னான். அல்லாஹ்வுக்கு மேல நான் தான் அல்லாஹ் என்று என்ன செஞ்சா, பெருமை அடிச்சான். அல்லாஹ்வுக்கு மேல நான் தான் அல்லாஹ், நான் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று பெருமை எடுத்து அட்டூழியம் செய்து அநியாயம் செய்த ஃபிரௌனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நைல் நதியில் மூழ்கடிக்க செய்து அவனுடைய உடலை கைப்பற்றி மியூசியத்தில் வச்சிருக்கப்படுது. ஏன் சொல்றோம்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அந்த துஆவை அவருடைய உம்மத்தை அழிக்கப்பட வேண்டும் என்பதாக பத்துவா செஞ்சாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உம்மத்து என்ன தெரியுமா செஞ்சாங்க? அல்லாஹ் அக்பர். லிவாதத் என்று சொல்லக்கூடிய ஓரின சேர்க்கை கொள்கை கொண்டவங்களா இருந்தாங்க.
அதாவது ஆணும் ஆணும் சேர்றது, பெண்ணும் பெண்ணும் சேரக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு சமுதாயத்தில் இருந்தவர்கள் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தினர். லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்ட்ட நான் எவ்வளவோ சொல்றேன், இப்படி எல்லாம் செய்யாதீங்கப்பா, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல், இது மிகப்பெரிய பாவமான செயல், இந்த செயல் செய்து என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிவிடும் என்று ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு இக்பார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அச்சமூட்டி நதீர் செய்யறாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யல, வந்தா பாத்துக்கிறலாம் என்று ஏளனமா பேசினாங்க. அல்ல ஜல்ல ஷஅனஹு தஆலா மிகப்பெரிய காத்தை கொண்டு அந்த உம்மத்தை மறுபடியும் அல்லாஹ் அழிக்கிறான். இப்படி ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஆது கூட்டத்தார்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சமூது கூட்டத்தாருக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், மதியன் கூட்டத்தாருக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்த உம்மத்துமார்கள் அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக, அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அந்த உம்மத்தை எல்லாம் அழித்து விடு யா அல்லாஹ், அவர்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடு யா அல்லாஹ், இவர்கள் இருந்தால் என்னையும் இந்த சமுதாயத்தையும் இந்த மார்க்கத்தையும் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் யா அல்லாஹ், ஒட்டுமொத்தமாக அழித்து விடு என்று எல்லா நபிமார்களும் அந்த உம்மத்துமார்கள் அழிய வேண்டும் என்று துவா செஞ்சாங்க. ஆனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் தன்னுடைய 2 பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஹஸ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹ் அவர்கள் ஷஹீதாக்கி கொல்லப்படுவாங்க, நல்லாவே தெரியும். ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹ் கழுத்து வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவாங்க, ஹஸ்ரத் ஹசன் ரலியல்லாஹ் விஷம் கொடுக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுவாங்க என்று அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அம்மா ஃபாத்திமா அம்மா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை காப்பதற்காகவாது அல்லாஹ் கொடுத்த விசேஷமான துவாக்கள் நீங்க பயன்படுத்துங்க யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கக்கூடிய நிலையில், அம்மா ஃபாத்திமா, இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன், ஆனால் என்னுடைய உம்மத்துமார்கள் ஒரு நபர் கூட நரகத்திற்கு சென்று விடக் கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. யாரும் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, யாரும் காபிராகி விடக்கூடாது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை மறுத்து எல்லோரும் சொர்க்கத்தை சேர்ந்தவர்களாக ஆகிவிட வேண்டும். யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அப்படிப்பட்ட கூட்டமாக என்னுடைய கூட்டம் ஆகிவிடக் கூடாது. என்னுடைய உம்மத்துமார்கள் நரகத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்கள் அவர்கள் எல்லாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த விசேஷமான துவாவை சொர்க்கத்தில் அவர்கள் எல்லாம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல மறுபடியும் நான் கேட்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைன்னி கப்பஅதுகு, நான் தாமதித்து வைத்திருக்கிறேன், நான் ரெடியா வச்சிருக்கிறேன். தஅவுத்னி, என்னுடைய துஆவை எதற்கு தெரியுமா? ஷஃபாஅத் வலி உம்மத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்துமார்கள் கியாமத் நாள்ல அந்த அமளிக்கு மறியில அல்லாஹு அக்பர் நரகத்திற்கு சென்று விடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரப்பிடத்தில் துஆவை நான் வைத்திருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். மஹ்ஷர் மைதானத்துல ரப்பு அல்லாஹ்விடத்துல சொல்லுவான், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், என்னுடைய ஹபீப் நாயகமே, இத்தனை லட்சம் மக்களை நான் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு அதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் தெரிய மாட்டாங்க. அப்பயும் சோகமா தான் இருப்பாங்க, அப்பயும் சோகத்திலே தான் இருப்பாங்க. மீண்டும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லுவான், யா ஹபீப் அல்லாஹ், என்னுடைய ஹபீப் நாயகமே, என்னுடைய நேசத்திற்குரியவர்களே, இன்னும் இத்தனை லட்சம் மக்களை நான் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் சொல்லுவான். அப்பயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைய மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் இதே போல் இருந்தாலும் கூட ரப்பு கடைசியில் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லுவான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதரல்லாஹ், நபியே நாயகமே, நீங்கள் எதை பொருந்திக் கொள்வீர்களோ அதை உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ, நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதுக்கு நான் உங்களுக்கு திட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். உங்களுடைய உம்மத்துமார்கள் நரகம் செல்லாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் உங்களுடைய ஷஃபாத்தை நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவான். இப்படி இந்த உலகத்துல வாழும் பொழுதும் சரி, வாழ்ந்து ரப்பிடத்தில் செல்லக்கூடிய அந்த நிலையிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தி ஒவ்வொரு நபிமாருடைய உம்மத்துமார்களும் தான் செய்த பாவத்திற்காக வேண்டி யாராவது ஒரு நன்மை கொடுக்க மாட்டார்களா? அந்த நன்மை கொடுத்தால் நான் சொர்க்கம் சென்று விடுவேனே, என்னுடைய பாவத்தை யாரும் வாங்கி கொள்ள மாட்டார்களா? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரின் யௌமைதி ஷஅனுன் யுக்னி. இந்த உலகத்துல வாழும் பொழுது நமக்கு பாலூட்டி தேனூட்டி சீரூட்டி கொசு கடிக்காம ஈ கடிக்காம வளர்த்த அந்த தாயை பார்த்தால் அந்த தாய் ஓடுவாங்க.
நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடல் கடந்தோ இல்ல உள்ளூரிலே வெளியூரிலோ தன்னுடைய இரத்தத்தையும் பார்க்காமல், தன்னுடைய வியர்வையும் பார்க்காமல், தன்னுடைய பிள்ளை நல்லபடியாக இருக்க வேண்டும் வளர்க்கக்கூடிய அந்த தந்தை நம்மை பார்த்து விரண்டு ஓடுவார்கள். நம்முடைய சகோதரர்கள் விரண்டு ஓடுவார்கள், நம்முடைய சகோதரிகள் விரண்டு ஓடுவார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் யார் மீதெல்லாம் அன்போடு பாசத்தோடு நமக்கெல்லாம் எல்லா விதமான நன்மையை செய்வார்கள் என்று எதிர்பார்த்து சந்தோஷமாக இருந்தோமோ அவர்கள் எல்லாம் மறுமையில் நம்மை பார்த்து ஓடுவார்கள். ஏன் நன்மையை கேட்டுருவானோ, ஏன் நன்மை வாங்கிடுவானோ என்று ஒவ்வொரு மக்களும் ஓடுவார்கள். இப்போ மற்ற நபிமார்களிடத்திலேயே அந்த உம்மத்துமார்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு வேண்டி ஷபாத்து செய்யுங்களே, நாங்களாம் சொர்க்க போகணும், நல்ல இடத்துல துவா செஞ்சு எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்களே என்று சொல்லும் பொழுது மற்ற நபிமார்களும் கூட எங்களுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை வழங்கவில்லை. எல்லாரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹ்மத்து, அவருடைய கருணை, அவருடைய இரக்கம், அவருடைய பரிந்துரை மட்டும்தான் எல்லோரும் சொர்க்கம் செல்வதற்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் என்று மற்ற நபிமார்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த நிலையில் யா நப்சி என்று எல்லோரும் தன்னுடைய நிலையை கேட்டு அழுது துடித்து ஆரவரித்து ஓடி கேட்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட யா உம்மத்தி என்னுடைய உம்மத்துமார்களே என்று நமக்காக வேண்டி ரப்பிடத்தில் சஜிதாவில் கடந்து அழுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்கள் ஒரு நபர் நரகத்தில் இருந்தாலும் கூட என்னுடைய உள்ளம் சந்தோஷம் அடையாது யார் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்க. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்கள் ஒரு நபர் நரகத்தில் இருந்தாலும் கூட என்னுடைய உள்ளம் சந்தோஷம் அடையாது. யா அல்லாஹ், எல்லோரையும் விடுதலை செய்துவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடத்தில் சஜிதாவில் கடந்து அழுவார்கள். அல்லாஹ் அக்பர். நம்ம எவ்வளவுதான் பாவம் செஞ்சிருந்தாலும் ரசூலுல்லாஹ் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நாயகத்தின் மீது நம் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கோம், நம்முடைய நேசமும் பாசம் எந்த அளவுக்கு இருக்குது. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் மீது நாம் வைக்கிற அன்பு, பெற்ற தாய் தந்தை நம் மீது அன்பு வைக்கிறாங்க, கணவன் மனைவி மீது அன்பு வைக்கிறாங்க, மனைவி கணவன் மீது அன்பு வைக்கிறாங்க, காதலன் காதலி மீது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லை என்று காதல் என்று பண்ணி கடைசியில் அந்த காதல் கருமாதியாக மாறி முடிகிறது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் எது ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்களோ அதை தாண்டி எது செய்யக்கூடாது என்பதுதான் மிகுதமாக நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த மாதம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையும் நாம் பின்பற்றுவது என்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து என்னத்துக்கு என்று கேட்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் எல்லாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து எதற்கென்று கேட்கக்கூடிய சமுதாயத்தில் மாறிக்கிட்டு இருக்கிறோம். நவுது பில்லாஹ். உலகத்துல ஈமான் கொண்ட எல்லாருடைய உள்ளத்திலும் ரசூலுல்லாஹின் மீது ஒரு ஓரத்திலேயாவது பாசம் இருக்கும். யாருக்கும் ரசூலுல்லாஹ் மீது பாசம் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லோரும் பாசம் வச்சிருக்கிறாங்க, எல்லோரும் நேசம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பாசம், அந்த நேசம், அந்த பிரியம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நபியே நாயகமே, என்னிடத்துல வர்றாங்க, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று இனத்தில் வருகிறாங்க. ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பின்பற்றின தான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல யார் முந்தி செல்வார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ்வளவு மையுதா இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு முந்தி செல்லக்கூடியவர் அல்லதீன யஹ்மீதுனல்லாஹ ஃபிஸ் ஸர்ராய் வல் ضراய். அல்லாஹ் கொடுத்திருக்க, அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், நல்ல சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், இன்பத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. அப்படி அந்த வாழ்க்கை இல்லாம போய் கஷ்டமான நிலைமை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப சோகமான ஒரு வாழ்க்கை, அந்த நிலைமையில் இருந்தாலும் கூட இதை கொடுத்தது என்னுடைய ரப்பு, எனக்கு நல் வாழ்க்கையை கொடுப்பதும் என்னுடைய ரப்பு தான், அதை எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட சோதனையை கொடுப்பதும் ரப்பு தான். எப்படிப்பட்ட நிலை கொடுத்தாலும், எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் அல்லதீன யஹ்மீதுனல்லாஹ், அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று ரப்பை புகழ்ந்து அதற்காக வேண்டி பொறுமை காத்து அல்லாஹ்வை யார் பொருந்தி கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் சொர்க்கத்தில் முந்தி செல்லக்கூடிய என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அதிகம் திட்டி தீர்த்துருவோம். அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, அல்லாஹ்வுக்கு அது இல்லையா,
ஊர்ல பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானே, ஏத்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானே, என் எதிரி எல்லாம் நல்லா இருக்கிறானே, எனக்கா இப்படி ஒரு கஷ்டம், நான் என்னதான் செய்யல, தொழுகிறேன், ஓதுறேன், எல்லாமே பண்றேன், ஆனா எனக்கா இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறானே என்று ஓதக்கூடியவர்களும் தொழக்கூடியவர்களும் கூட இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லா தக்கனத்து மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு ஒருபோது நிறையாச அடையாதீங்க. அல்லாஹ் கொடுப்பான், உங்களுக்கு சோதனை கொடுத்தான் என்று சொன்னால் அந்த சோதனைக்கு பிறகு ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அந்த கஷ்டத்திற்கு பிறகுதான் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக அருள்மறையாம் திருமலை அல்லாஹ் ஜெல்லஷானு சொல்கிறான். நமக்கெல்லாம் கஷ்டம் இருக்குது, நமக்கெல்லாம் சிரமம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில கடன்கள் துன்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் நிரந்தர தீர்வை தருவான். ஆனால் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அதை தன்னுடைய வாழ்நாளில் பொருந்திக் கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் தான் வெற்றியாளர்கள், நாம் தான் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். தொழுகை நம்மிடத்துல சரியாக இருந்துருச்சுன்னு சொன்னா அந்த தொழுகை நம்முடைய எல்லா விதமான ஈடேற்றத்தையும் கொண்டு வந்துடும். அந்த தொழுகை நமக்கு எல்லா விதமான ஈடேற்றத்தையும் கொண்டு வந்துடும். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நிலைமையிலும் கூட அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்றுதான் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி மூச்சாக இருந்துச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தொழுகை என்பதே நிறைய பேருக்கு இல்லாம போயிருச்சு. நிறைய பேர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, அந்த பள்ளிவாசல் உள்பள்ளி கூட சில பேர் வர முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா, மௌத்தாகி கஃனிட்டு ஜனாசாவாகத்தான் சில பேர் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க அப்படின்ற வைராக்கியமா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாங்கு சத்தம் மைவேலியும் உரைக்க உரைக்க சொல்லப்படுது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு குறித்தான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார்கள். ஹய்யாலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், ஹய்யாலல் ஃபலாஹ், நீங்கள் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உலகம் மூல் இருக்கக்கூடிய எல்லா பள்ளியிலும் வாத்தியங்கள் உறக்க உறக்க சொல்கின்றார்கள், தொழுகைக்கு வாருங்கள் என்று. ஆனால் யாருக்கோ சொல்லப்படுகிறது என்று பக்கத்துல இருந்துட்டு பள்ளியின் பக்கத்திலேயே கீழே இருந்து கொண்டே பள்ளிக்கு வரக்கூடிய முடியாத ஒரு நிலைமையில நம்முடைய சமுதாயம் தள்ளப்படுகிறார்கள். நவுது பில்லா. அல்லாஹ் யாருக்கு நாடு இருக்கிறானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்நாள்ல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அதை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹின் மீது அதிகமதி முஹப்பத் வைத்து ரசூலுல்லாஹ் சொன்ன செயல் வடிவங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து ரசூலுல்லாஹ் எதன்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ரசூலுல்லாஹின் மீது அதிகமதி முஹப்பத்தும் ரசூல் மீது அதிகமதி நேசம் பாசத்தையும் வைத்து ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா விதமான சுன்னத்தான கோலத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து ஈமானோடு சீமானாக வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த வாரம் நபி அவர்களின் மீது நாம் கொண்ட பிரியமும் நபி அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தினர்கள் மீது கொண்ட நீங்காத பிரியத்தை பற்றியும் அவர்கள் நமக்கு தெளிவூட்டினார்கள். நாளைக்கு மஹ்ஷர்ல எந்த நபியும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அர்ஷுக்கு முன்னால் செய்யாத ஷஃபாஅத்தை நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பெரிய அளப்பரிய பாக்கியம் நம்முடைய நபிக்கு மட்டும்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நபியினுடைய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம் விதத்தான ஷிர்கான குஃப்ரான எல்லா காரியங்களையும் விட்டு நீங்கி அனுதினமும் அல்லாஹ்வை தொழுது ஐங்கால தொழுகை தொழுது ஒவ்வொரு தொழுகையிலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன். முன்பின் சுன்னத்துகளையும் நபி அவர்களுடைய சொல் செயல் நடைமுறைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து ஆமீன். ஈருலகத்திலும் நபி அவர்களுடைய பிரியத்திற்குரிய பாக்கியவான்களாக எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.